ஆபிரகாம் நீதிமானாகவும் இருந்தார், ஆபிரகாம் தீமானாகவும் இருந்தார், ஆபிரகாம் பரிசுத்தவானாகவும் இருந்தார், ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாகவும் இருந்தார். ஆபிரகாம் கணம் பெற்ற மனிதனாய் இருந்தார். அவர் பரதேசியாய் அந்நிய தேசத்திலே சுற்றி திரிந்தாலும் அந்த தேசத்தார் அவரை பார்த்து ஆண்டவனே என்று கனத்தோடு கூட அழைக்கப்பட்ட மனிதன். தன்னுடைய வீட்டிலும் வெளியிடங்களிலும் ஆண்டவனே என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம். அந்த ஆசீர்வாதம் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் அது இறங்கி வருகிறது. ரிசீவ், ரிசீவ். ஓ எஸ், எஸ், எஸ். Oh, praise God, praise God, praise God. நம்ம ஒவ்வொரு முறை தியானிக்கும் போதும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு விதமா சொல்லுவோம். இந்த வேளையில ஒரு ஆசீர்வாதத்தை நான் ரொம்ப பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்குள்ள கொடுக்க விரும்புகிறேன். நம்ம அடிக்கடி மோசேயை பத்தி பேசியிருக்கிறோம். மோசே மரிக்கிற போது 120 வயது. அவருடைய கண் இருளடையவில்லை, அவருடைய பேலன் குறைந்து போகவில்லை. நான் இப்ப சொல்றேன், ஆபிரகாமின் வயது 175. பிரைஸ் காட். ஆபிரகாமின் வயது 175. 120 ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலே உங்களுடைய என்னுடைய ஆயுசை அவர் பெருக பண்ணுகிறார். நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறார். முதுமைக்கு ஒரு அடி விழுற மாதிரி ஒரு இளமை திரும்ப வாழ வயது உண்டாகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். இந்த வேளையில இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு புது பலனை பெற்றுக் கொள்ளுங்க. எந்த பலவீனமும் எந்த வியாதியும் உங்களிலும் என்னிலும் கிரியை செய்ய முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், வார்த்தையால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், ஆவியினால் வாழ்கிறவர்கள், ஒரு வெறியோடு வியாதியை மிதிக்கிறவர்களாய், பலவீனத்தை மிதித்து ஏறுகிறவர்களாய், தாவீது எப்படி கோலியாத்தின் மீது ஏறி நின்றாரோ அதை போல மரணத்தின் மீதும் வியாதியின் மீதும் பலவீனத்தின் மீதும் தரித்திரத்தின் மீதும் ஏறி நிற்கிறவர்களாய், ஒரு கூழாங்கல்லை கொண்டு தாவீது கோலியாத்தை வீழ்த்தியிருப்பார் என்றால், இந்த வார்த்தையை கொண்டு எல்லா தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாயிருக்கிற காரியங்களை நீங்களும் நானும் விழ பண்ண முடியும். Receive, receive that. Yes. Sonship. ஒரு புத்திர சுவிகாரம், ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது.